அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகா, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா மெசியா. பழைய ஏற்பாட்டில் கிருபாசனத்துக்குள்ளே தான் அவர் இருந்தார். என்னெல்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சா? 3 காரியங்கள் முக்கியமானது. செய்த தூப கலசமும் பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதில் 3 காரியங்கள் எதெல்லாம் சொல்கிறான்? மன்னா. முதலாவது என்ன சொல்கிறான்? மன்னா அங்கே இருந்துச்சா? இந்த மன்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் நீங்கள் பார்த்தீங்க, பாடியில் கிரைஸ்ட் உள்ளே வந்துட்டார். அவர் அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ட்டார். சிலுவை காட்சியில் பாருங்க, தெரியும் பாருங்க, பைபிள் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல வந்து உட்கார்ட்டார். கிருபையின் ஆசனம், இந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ட்டார். உங்களுக்கு இப்போ விளக்கத்தை பார்த்தீங்கன்னா யோதுகை ஷின் வாகை, இவர் வந்த உடனே இந்த பெட்டி கோபாசனத்திலிருந்து கிருபாசனமாக மாறணும். இப்போது இந்த மன்னா அவர் தான், கிறிஸ்து தான் இந்த மன்னா. உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்து என்ன செய்தாங்களா? மரித்தார்கள். நான் கொடுக்குற மன்னாவை புசிப்பா நீ ஒரு நாள் மறிக்க மாட்டேன். நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவப்பம், மன்னா நான் தான்ப்பா. இந்த உடன்படிக்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவருடைய உடன்படிக்கை. வார்த்தை வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தமும் உடன்படிக்கை ஒன்று தான். நித்திய ஜீவன் இறங்கி விட்டார். குமாரனாகிய இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். பாருங்க, பைபிள் சொல்லுது. நான் சொல்லுது அவ்வளோ பைபிள் தான், வசனம் தான் சொல்கிறேன். இப்போ இவர் வந்ததுனால அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த மன்னா வேற யாரும் இல்லை, அது யாஷுவா மேசியா. ஒரு ஜீவனுள்ள ஒரு துளிர் அங்கே இருக்குது. துளிர்த்த கோல்னு போட்டிருக்கோம். அதாவது ஒரு வார்த்தை சொன்னார், உள்ளே வைக்கப்பட்ட கோல் வந்து எப்படி துளுத்துச்சு? அந்த கோல் வந்து ஈரமாக இருந்துச்சா இல்லை பச்சையாக இருந்துச்சா? அப்படியா? இல்லை, காஞ்சி போன கம்போது. ஆனால் அது என்ன செய்யுது? துளிர்க்குது. நீங்களும் நானும் காஞ்சி போன மரம். ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடானா பட்டை மரம் ஏமாத்திரம். அப்போது நீங்களும் நானும் பட்டை மரம், அவர் பச்சை மரம்ப்பா. அந்த பச்சை மரம் துளிர்த்த கோல். ஆனால் நம்ம பட்டை மரமாக இருந்து அவருடைய சமூகத்துக்குள்ளே போகும்போது, அந்த இடத்துக்குள்ளே கிருபாசனத்துக்குள்ளே போகும்போது நீங்களும் நானும் துளிர் விட்டு கனி கொடுப்போம். அவர் அதான் எதிர்பார்க்குறார். கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நம்மளதை எதிர்பார்க்குறார். நம்ம துளிர் விடணும், அதாவது உயிர் பெறணும். மரித்த கிறிஸ்தவராக இருந்தால் அதை செய்ய முடியாது. 3வது என்ன இருக்குன்னு சொல்லுது? கற்பலகை, நியம் சாஸ்திரம். அதாவது கற்பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்குது? கற்பனைகள் எழுதப்பட்டிருக்குதுப்பா, லா. இந்த கற்பனைகளே அவர் தானே. யூதர்கள் கணக்கு பார்த்தாங்களா? யாஷுவா மேசியா, அதாவது இயேசு எத்தனை கற்பனைகளை நிறைவேற்றினாருன்னு கணக்கு போட்டாங்களா? 100 வருஷம் ஆச்சு தான் அதை கண்டுபிடிக்க. எத்தனைப்பா அவர் கடைப்பிடிச்சார்? 613 கற்பனைகளை ஃபினிஷ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா? நீனும் நானும் அந்த கற்பனைகளை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரே ஒரு கற்பனையே எனக்கு கடைப்பிடிக்க முடியாது ஒன்றால். ஒரு பெண்ணை விபச்சார இச்சையோடு பார்க்குற இவனும் அவளோடு என்ன செய்தாச்சு?
இச்சோடு பார்த்தா முடிஞ்சு போச்சு இல்லையா? மற்றவருடைய பொருளை திருடாத. திருடாமல் எத்தனை பேர் இருக்கிறான்? உன் தாயை தோப்புறையும் கனம் பண்ணு. எத்தனை பேர் கனம் பண்ணுறான்? உங்ககிட்ட அன்பாக இருக்கிற போல பிற இடத்துலையும் அன்பாயிரு. இதுகள்லாம் நம்மளால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். அதை நம்ம வாங்கிக்கிடணும், அவ்வளோதான். கிறிஸ்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதுக்காக நீ குற்றம் செய்துக்கிட்டே இருந்ததில்ல. குற்றத்தை விட்டு ஒன்று ஒன்றா வெளியே வர்றதுக்கு அவருடைய உதவியை நாடணும். உன் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் தப்பு இருக்கும். அந்த தப்பை அறிக்கையிட்டு ஆண்டவர் நினைக்கிறார், அதை எடுத்துடுறார். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இந்த 4 எழுத்து தான் இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வந்த எழுத்துக்கள். எப்படி நீங்கள் இந்த சரீரத்தை பார்க்குறீங்களோ இதே மாதிரி ஒரு சரீரத்துக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்தார். ஆதியில் ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே யார் உட்கார்ந்துருந்தது? அதே ஆவிதான். பூ அப்படின்ட்டு ஊதுனார், அவன் ஜீவாத்மானான். அவருக்குள்ளே யார் இருந்தா? அதே கிறிஸ்து தான். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மனைவியுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சாயலும் ரூபமும் அங்கே இருக்கும். இதே மாதிரி தேவன் சிருஷ்டித்த மனுஷனை, மண் மனுஷனை உயிருண்டாக்கி எழுப்பின உடனே, ஜீவனை கொடுத்த உடனே அவன் அவரை மாதிரியே இருக்கிறான். ஆதாமும் ஒரு குட்டி கடவுளாயிட்டான். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே நிறைவேறும். அவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருந்துச்சு. ஆனால் உடன்படிக்கையை மீறினதுனால ஓசியா 6:7 பிரகாரம் அவன் தன்னுடைய சுய சக்தி இழந்தான், வல்லமை இழந்தான், மகிமை இழந்தான். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? இந்த ஆதாம் உடன்படிக்கையை மீறினதுனால தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓட வேண்டியதாயிட்டு. இன்றைக்கி அநேகர் வந்து சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. உனக்கு என்னன்னு கேட்டால் உங்கள் மேலே குற்றப்படுத்துவாங்க. ஆனால் இவங்ககிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே தப்பாக இருப்பாங்க. அதுதான் காரணம். அந்த பயம் அவங்கள வரவிடாது. பரிசுத்தத்து பக்கத்தில் வரணுன்னா யாருக்கும் விருப்பம் கிடையாது. அசுத்தத்து பக்கத்துலனா எவ்வளோ நாளும் போகும். பிராட்வேல போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்ன வழியில் போகிறதுக்கு ஆள் இல்லை. பாருங்கள், பைபிள் சொல்லுது, இப்போது இந்த மனுஷன் வந்து கிருபாசனத்தை பெற்றுக்கிட்டான். கிருபாசனம் இது யார்? கிரைஸ்ட். அவர் தான் அந்த பேரை தரிச்சிருக்கிறாரு. அவர் தான் இறங்கி வரார். அவருக்குள்ள அந்த கிருபாசனம் இறங்கி வந்தாச்சு. உடன்படிக்கை பெட்டி வேல்யூ இல்லாமல் போகிறது இப்போ தான். கிறிஸ்து இறங்கி வந்த பிறகு தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வேல்யூ கிடையாது. உண்மையான உடன்படிக்கை பெட்டி இங்கே வந்தாச்சு. இப்போ இவர் சிலுவையில் அறையப்படும் போது ஈட்டினால் ஒருத்த ஆண்டவர் அங்கே குத்துறான் பாருங்க. ஈட்டினால் குத்தும்போது ஷின் அவர் இருக்கிற இடம் வந்து கிருபாசனம். கிருபாசனத்தில் இருந்தவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வந்துச்சு. இந்த ரத்தத்தினால உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். அதான் அவர் சொன்னது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அவர் ரத்த சிந்தருக்காக இந்த பூமியில் வந்தார். ஆகினால தான் இந்த 4 எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுச்சு. யோதுகை வாகை. இந்த 4 எழுத்துக்களும் விரிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கருத்து தான் ரட்சிப்பின் செய்தியோடு இருக்குது. இந்த எழுத்துக்களை தரித்தவரா யாஷுவா மேசியா வந்து நிற்கும்போது அவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போது பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாக இருப்பதனால அவரும் என்ன செய்தாராம்? மாமிசமும் இரத்தமும் உடையவரானார். நமக்காக சிலுவையில் வந்து இரத்த சித்தினார். அவருடைய பேர் வந்து யாஷுவா. யாஷுவா மேசியா. யாஷுவா ரட்சகர். யா ரட்சகர். சுருக்கமாக சொன்னால்
யார் ரட்சகர்னு அர்த்தம். இந்த யாஷுவா மேசியா வேதத்தில் அந்த பெயரை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. எவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இவ்வளவு அருமையாக பிசாசு அவருடைய பேரை மறைச்சிட்டானே. ஒரு குடும்பத்துக்குள்ளே தாய் பேரை மறைக்க முடியாது பிள்ளைகளுக்கு. இவர் உலகத்தை அரசாள்ற ஒரு ராஜா, இவர் பேரை ரொம்ப சிம்பிளாக மறைச்சிட்டான். வெளிப்படுத்தல் 12:9 அப்படி சொல்லுது, 2 கொரிந்தியர் 4:4 அப்படி சொல்லுது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த சுவிசேஷத்தின் ஒளி யாருக்கும் பிரகாசிக்க கூடாது, யாருடைய மனசுலையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நம்முடைய மனக்கண்களெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுச்சு. நான் கூட இதுவரைக்கும் அவருடைய பேர் யாஷுவாங்கிறது அறியாமல் தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட்டவராக நினைக்கிறேன். அவருடைய பேர் யாஷுவா. வெளிப்படுத்தல் 12:9 கூட அப்படி சொல்லுது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியில விழத்தள்ளப்பட்டது. இவன் யாரை மோசம் போக்குறானா? உலகத்தை மோசம் போக்குறான். உலகம் முழுவதுக்கும் இந்த தேவனுடைய பேர் தெரியக்கூடாதுக்காக வேத புஸ்தகத்தில் கர்த்தர் கர்த்தர்ன்னு போட்டுட்டான். ஓ, கர்த்தருங்கிற வார்த்தையே வேதத்தில் கிடையாது. கர்த்தருங்கிற பேரை எப்படி போட்டான்? இன்றைக்கி நம்ம எல்லாருமே கர்த்தாவே கர்த்தாவே தான் கூடுறோம். ஆனால் கர்த்தருங்கிற பேர் கிடையாது. அவருடைய நேம் வந்து யோதுகை வாகை. யாங்கிறது அவருடைய பேர் அப்படி சொல்லி சங்கீதம் 68:4 அப்படி சொல்லுது. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக. யெகோவான்னு தமிழ் பைபிள் சொல்லுது. ஆனால் ஒரிஜினல் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. Sing unto Elohim, sing praises to his name, extol him that rideth upon the heaven, by his name Yah. அவருடைய பேர் என்னதான்? யா. யா. நான் சொல்லலை, எபிரேய பைபிள் சொல்லுது. நமக்கு எபிரேய பைபிள் தெரியாததுனால அநேக தவறுகள் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம தேவனுடைய பேர் வந்து யா. சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லிட்டு போகிறான். ஷுவா, யா ஷுவா. எப்படி வந்துச்சு யாஷுவாங்கிறது? அவருடைய பேரை எப்படி யாஷுவான்னு சொல்கிறீங்க? ஷுவா அப்படின்னு சொன்னால் ரட்சகர்னு அர்த்தம். ஷுவா ரட்சகர். யா ஷுவா, யார் ரட்சிக்கிறார், யார் ரட்சகர், இதுதான் அவருடைய நேம். இந்த யாஷுவாவுடைய பேரில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா பாவியாகவே இருக்க வேண்டி இருக்கும். அதை புரிஞ்சுடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் சமீபத்திற்கு மட்டுமல்ல, தூரத்திற்கும் நேரே தேவன். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற யாராவது வியாதிஸ்தராக இருந்தால் இப்பொழுதே குணமாக்கும். இப்பொழுதே உம்முடைய வல்லமை கர்த்தாவே, இப்பொழுதே அது இறங்கி செல்லட்டும். உம்முடைய வார்த்தை சகல இடங்களுக்கும் செல்லும். இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினாலே குணமாக்கினீர், பிசாசுகளை வார்த்தையினாலே துரத்தினீர். இன்றும் 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை குணமாக்கிய அதே தேவன் இங்கே இருக்கிறீர். கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த வார்த்தையை சொன்னிருப்பா. அதே காரியத்தை இப்பொழுது செய்யும். எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனையோ பேர் வியாதியினால் துன்பப்படுவதை காண்கிறேன். நீர் உதவி செய்யும் தகப்பனே. பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். எங்களை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். யாஷுவா மேசியாவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறேன் லார்ட். ஆமென்.